போட. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. என்ன இந்த பையன் 4 பேர் பாய்ச்சல வரான்? அப்படி ஓடியாரா? அக்கா உன்னை கட்டிக்க ஒத்துக்கிச்சு. நிஜமாவா? அதுதான் நான் ஓடியாடுறேன். தலைமையில தச்சு மாத்தோடுறேன். ஒத்துக்கிச்சு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நான் வந்தேன். காரணம் கொடு. ஆமா, நான் போற இடத்துக்குலாம் எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல, நேற்று மாட்டு சண்டை போட்டேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. இளநீ சாப்பிடலான்னு வந்தேன். இளநீ என்ன வரப்புலையா காய்ச்சி தொங்குது? எனக்கு தெரியாதா? தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போலாம்? தென்னந்தோப்புக்கு தான். என்ன சவுக்கு தோப்புல இளநீ தொங்க? ஐயோ, இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்ட் போடு. இது மேல ஒரு காலை வச்சு அரசு மேல ஏறு. உனக்கு எத்தனை இளநீ வேணும்? எனக்கு 2. உனக்கு 2, எனக்கு 2. இப்ப ஏறம்பா. அரை கட்ட வேணாமா? விவசாய கட்ட ஆளியா? என்ன ஆச்சா? சீக்கிரம். ஆச்சு. எவ்வளவு நேரம் ஐயா? சரி, தைரியம் ஏங்கப்பா, நல்ல தைரியம். தென்னமரத்துல ஏற்றாரு. அப்படி அப்பா, நீ எண்ணெய் குடிச்சு மேலேயே இருக்கியா? நான் வீட்டுல போய் ஏறி எடுத்தேன். மங்கு நான் தென்னை மரத்துல தொங்குன்னு தொங்குறேன். சைக்கிளை கொண்டா. ஐயோ 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 ஐயோ, பச்சை ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டு அது இப்படி வேலையா போச்சு. ஐயோ, என் காமிக்கு பேச்சு முக்கிய காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? பச்சை ஐயோ, நான் பாவி சக்கலத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே, இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ, தண்ணி பச்சை அக்கா காரியத்தை கட்டு விடாத. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன கீழே கிடந்த தலை மடிக்கு வந்துருச்சு. ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ, செத்து போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை ஐயோ, இவ்வளவு நேரம் இவனு பேச்சு மிச்சே காணுமே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. அடே அழகு. அக்கா என்னக்கா? அடே, என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண இந்த ஆள? ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. பேச்சு மிச்சலடா, யாராவது போய் வைத்தியரை கூட்டிட்டு போடா. அது ஏன் வைத்தியரு? நீ ஒண்ணு பண்ணு. என்ன? நீ இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா. நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறா எப்படி? அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி, நான் பச்சையவே கட்டிக்கிறேன். அப்புறம் எப்படி? இந்த வார்த்தையை நம்பலாமாடா? எங்க அக்காவை என்ன நினைச்சது? எங்க அக்கா கப்பரசிடா, கப்பரிசியா? அவங்க அக்கா கற்பு கரசியா. அதே அதற்கேத்த அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல, எனக்கு திரும்ப உயிர் போயிடும். எனக்கு போய் வரும். அதான் என்ன, அதான் தரேன்னு சொல்லிட்டல்ல. மங்கு பேசாம மடியில படுத்து தூங்கு. சொல்றேன். சுந்தரி,
வலிப்பு வந்த நாள்ல இருந்து அவ என்கிட்ட சரியாவே மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. சின்ன தம்பி கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட அவ பேசுறதில்ல. கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா? ஐயாவு, ஐயாவு, என்ன அசந்து போய் நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளா உடம்பு சரியால. உடம்பு சௌரியம் இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானப்பா, இங்க ஏன் வர்ற? வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அது வந்து நேத்திக்கு இந்த சின்ன தம்பி பயலும் உன் பொஞ்சாதி வள்ளியும் சுருளி அருவிக்கிட்ட நின்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டேன். எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கண்டு காணாத மாதிரி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் பொஞ்சாதிய வெளியில அனுப்பிச்சது தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் கெட்டு போறதுக்கு காரணமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டவன். பட்டணமா இருந்தா பரவாயில்ல, கிராமம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால உன் பொண்டாட்டியை கண்டிச்சு வை, பார்த்து நடந்துக்கோ. உன் கையால சோறு வாங்கி திங்கிறவன் துங்க புத்தி கட்டு போச்சா? ஏமாத்த புள்ள காட்சிடா. அவளை போட்டு ஏண்டா இப்படி அடிக்கிற? என்ன சொன்ன? என் மருமக நடத்த கட்டவளா? ஊர்ல ஒருத்தர் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான்டா. சொந்த தாய்மாம அவன் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டான்டா. நான் அந்த பெரியவர் கால கையில விழுந்து கெஞ்சி கதறி உனக்கு பொண்ணு கேட்டேன்டா. அவளும் உன் குறையெல்லாம் தெரிஞ்சு பொண்ணு கட்டிக்கிட்டாடா. பொண்ணு கட்டிக்கிட்டா. ஏண்டா அவளை பார்த்தா நடத்த கட்டவன்னு சொல்ற? அவன் மருமகடா, என் மருமக. கிடப்பா என்னடா சொன்ன அயோக்கிய ராஸ்கல். என் மருமகளை பார்த்தா நடத்தட்டவன் சொன்ன தப்பு இல்ல. அம்மா யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இவளை பார்த்தா நடத்தட்டவன் சொல்ல உன் அக்காலைக்கு போடுண்டா. உன் அக்காலைக்கு போடும். அவ போடுற வேஷம் தான் உனக்கு தெரியுது. என் ரோஷம் உனக்கு புரியவே இல்லை. என்னைக்கு எனக்கு காக்காவளிக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனையே மாத்திக்கிட்டா. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியணும்னா நீ சோறு போட்டு வளர்த்தியே எரும மாடு. அவனுக்கு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி. டாடி, உனக்கு மாட வெக்க சூடு சோட இருந்தா மரியாதைய வெளியே போடி. அண்ணே என்ன சொல்றே? ஆடா வந்துட்டியா? ஏடா குடிசைக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் கும்மாளம் போட்டீங்கல்ல? ஏடா பொட்டங்கட்டி சேலைய வாங்கிட்டு போனல்ல? இதெல்லாம் எதுக்குடா? அண்ணே சந்தேகப்படாதீங்கண்ணே. அண்ணே விடமாட்டா. அண்ணே சொல்ல கேளுங்க. அண்ணே
ஓடி ஓடி வெளியே. இன்னும் நின்னுட்டு இருக்க அறிவு கட்டவன். ஓடி வெளியே. என்னை விட்டு போகாதத்தா வள்ளி, என்னை விட்டு போகாதத்தா வள்ளி. என்னங்க இது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வரீங்க? ஐயோ தலையில காயம், தலையில ரத்தம். விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச அண்ணியோட வாழ்க்கை ஒரே குழப்பமா இருக்குது. அண்ணியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி அதுவும் அண்ணன் வாயாலேயே அவங்க வயிற்று கருவுக்கு என்ன காரணம் காட்டி சொல்லவே நான் கூசுது. அண்ணி மேல சந்தேகப்பட்டு அண்ணன் அவங்க வீட்டை விட்டே தொலைச்சிட்டாங்க. அதை பார்த்து அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. உன்னை பார்த்து அண்ணனுக்கு உன்ன புரியும். நெல்லுங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஊருக்குள்ள போய் அப்பா பாத்துட்டாருன்னா பரவாயில்ல, நடக்குது நடக்கட்டும். பாப்போம். ஏன் பழக்கப்படுறீங்க? அக்கா கண்ணுல காட்டுது. அதோ பாருங்க, சொல்ல ஓடி வருது. இவனை பிடிச்ச மரத்துல கட்டுங்க. என்ன நெஞ்செழுத்தவன் தான் அந்த கூலிக்கார பயலோட ஓடி என்னை தலைமுடிய வச்சிருப்பேன். தலைகுடியை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க செய்தியால எத்தனை பேர் தலைகுடியை வச்சிருப்பீங்க? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஆண்டு இப்ப என் மூலமா உங்க தலைகுடியை வச்சுட்டான். என்ன எடுத்து பேசுறேன்? அம்பலகாரரே, இப்ப இது உங்களுக்கு மகன் கிடையாது. நான் தொட்டு தாலி கட்டிய பொண்டாட்டி. அவளை தொட்ட தொலைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. கொலை